பல்லடத்தில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு களை கட்டியது. நீலகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் மகளிர் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோலாகலமாக நடைபெற்றது திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக இருப்பதாகவும் மீண்டும் பவருக்கு வருவோம் எனவும் முதலமைச்சர் உற்சாகம். உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. திமுக இளைஞரணி கூட்டத்தை பார்த்து பதறிய சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் பிளம்பியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக மகளிரணி மாநாட்டின் கூட்டத்தை பார்த்தால் இரு கூட்டங்களுக்கும் அடுத்த 10 நாட்கள் உறக்கம் கெட்டுவிடும் எனவும் விமர்சனம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து, அந்த மக்கள் கடலை பார்த்து, இளைஞர் கடலை பார்த்து ஒரு 10 நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை, இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை கண்டித்து போராடச் செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கோவை இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 30 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் மாநாட்டில் பேச்சு. பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்னன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல. கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது. 30 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 30 நாள்ல சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. ராஜஸ்தானில் குறிப்பிட்ட பகுதியில் பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதித்ததாக கூறப்படும் செய்தியை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஆப்பிள் ஐபோன்களை அசம்பிள் செய்வதே பெண்கள்தான் என மேற்கு மண்டல திமுக மகளிர் அணி மாநாட்டில் பெருமிதம். போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களே தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். நூறு நாள் வேலை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டது என பச்சை பொய்யை பரப்பி வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் EPS. 88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை இழுத்து மூடப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்திருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி பெண்கள் முடிவு செய்துவிட்டால் யாராலும் மாற்ற முடியாது. திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமைந்தே தீரும் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என இந்த வாரிசு அரசியல் தேவையா? திருத்தணியில் பிரச்சாரம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்பநிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? மகளிருக்கு கொடுக்கப்படும் 1000 ரூபாய் பணம் உங்கள் வீட்டு பணமா என இபிஎஸ் கேள்வி. அதிமுக சார்பில் அழுத்தம் கொடுத்ததால் தான் உரிமை தொகை கொடுத்து வருவதாகவும் பரப்புரை. உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தால் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார். 28 மாதம் நாங்கள் போராடணும். அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்பட உள்ளதாக பொய் தகவலை பரப்பி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக ஆட்சி அமைந்ததும் 150 நாட்களாக வேலை உயர்த்தி வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் உறுதி. ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 125 நாட்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும். பணம் நகையை திருடுவது போல திமுக ஆட்சியில் கிட்னி திருடப்படுவதாக திருத்தணியில் நடைபெற்ற கூட்டத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்திற்கு அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. வீட்டில் பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க. இப்போ நம் உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கிட்னி திருடுறாங்க. அது யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதிமுக ஆட்சிகளுடன் இதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்ணீர். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவுல எங்கள் அம்மா, என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டேன். எல்லாருக்கும் குரல் உடைந்து ராமதாஸ் அழுத போது பதற்றமடைந்த தொண்டர்கள். அன்புமணி தன்னை முதுகிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்துவதாக ராமதாஸ் கண்ணீர். சிலரை பசங்களை வைத்துக்கொண்டு தன்னை தினமும் தூற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. என்ன மார்லையும் பின்னாலேயும் முதுகிலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்தலாம். ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். 95% பாட்டாளி மக்கள் தன் பக்கம் இருப்பதாக ராமதாஸ் நம்பிக்கை.
வெறும் 5% பேர் மட்டுமே அன்புமணியின் பக்கம் இருப்பதாகவும் பேச்சு. அல்லது பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. கூட்டணி அமைவதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என ராமதாஸ் பேச்சு. தாம் அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் எனவும் உறுதி. இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும். தனது மனதில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க 1 மணி நேரம் தேவை என உரையை தொடங்கிய ராமதாஸ், தன்னை தூற்றுவதற்கு பதில் 20 முதல் 30 துண்டுகளாக வெட்டி வீசியிருக்கலாம் என ராமதாஸ் கண்ணீர். எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம். ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு 1 மணி நேரம் தேவை. நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள்தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது, சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தால் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 4,000 ரூபாய் குறைந்து 2,81,000 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக களத்தில் இல்லை என கூறிய விஜய், நாவை அடக்கி பேச வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை. அதிமுக களத்தில் இல்லை என கூற என்ன தைரியம் இருக்கிறது என்றும் காட்டு. எங்க கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியது தொடர்பாக கேள்வி. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் குரல் கிடையாது எனவும் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் செல்வ பெருந்தகை பதில். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் இல்லை. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அவர் முயற்சி பண்றாரு. இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்பும் தெரியல. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தனிநபரா முயற்சி பண்றாரு. இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் கிடையாது. கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குத்தான். சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை எழிலக முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஊதிய முரண்பாட்டை தமிழக அரசு களைய வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து முழக்கம்.
சென்னை காமராஜர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி. சம வேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி திடீர் சாலை மறியல். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் எனவும் அதில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் எனவும் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி பேச்சு. ஆட்சி மாற்றத்திற்கான வியூகத்தை ராமதாஸ் வகுத்துவிட்டதாகவும் 25 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் செல்வார் எனவும் உறுதி. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். ஸ்ரீகாந்தி கட்சிக்கு வந்தது எப்படி என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு கேள்வி. 27 ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்தவர் பாமக தலைவர் அன்புமணிதான் எனவும் பேட்டி. நான் கேட்கிறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்க கட்சிக்கு எப்போ வந்தீங்க? உங்களை செயல் தலைவரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 1998 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவராகிறார். அதற்கு பிறகு 2004 இளைஞரணி தலைவராகிறார். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார். ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு கேலிக்கூத்து என அன்புமணி தரப்பு நிர்வாகி பாலு காட்டம். ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவின் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டம். முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில், ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனா செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலிக்கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பொறுப்பில் இருந்து சௌமியாவை நீக்குவதாக ராமதாஸ் நடத்திய பாமக செயற்குழுவில் அறிவிப்பு. மருமகளிடம் இருந்து பதவியை பறித்து மகள் ஸ்ரீகாந்தியிடம் வழங்கிய ராமதாஸ்.